சந்தோஷமாக பாஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர்கள் பரிசிலே ஒரு மிஷனரியாக இந்தியாவில் வந்து கர்த்தர் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்கள் மத்தியில் இருக்கிறார். இப்பொழுது சில வார்த்தைகளை இந்த தேசத்துக்கான காரியங்களை பேசி பின்பா நாங்கள் ஜெபிக்க. வெல்கம் பாஸ்டர். சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லாமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஜெப வீரர்கள் ஆகிய உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஏன் நான் அப்படி சொன்னேன்னு சொன்னால், ஸ்தோத்திரம், சபையே முழங்கால் படிக்கிட்டு இருந்தது, சின்ன பசங்களும் முழங்கால் படிக்கிட்டு இருந்தீங்க. ஆமென். இப்போ கண்டிப்பாக நீங்கள்லாம் ஜெப வீரர்கள் தான். உங்களை பற்றி தான் சொல்லி கொண்டிருக்கிறேன், உங்களை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கிறவங்கள சொல்லலை. ஆமென். அதனால் ஸ்தோத்திரம், உங்களை தான் சந்தோஷமாக புகழ்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறேன். அதாவது கொஞ்சம் உற்சாகமாக அல்லேலூயா ஆமென் சொல்லாமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை நாம் பார்த்துவிட்டு, ஒரே ஒரு வசனத்தை நாம் பார்த்துவிட்டு நாம் தொடர்ந்து ஸ்தோத்திரம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது ஒருவர் எனக்காக வாசிக்கும்படியாய் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் எழுதின ஸ்தோத்திரம் புஸ்தகம். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தன்னுடைய சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை கேள்விப்பட்டு தன்னுடைய வீட்டில் இருக்கிற 300 எத்தனை பேருங்க சொல்லுங்க? 318 பேருக்கும் என்ன தரிப்பிக்கிறாங்க? ஆயுதத்தை தரிப்பிக்கிறானாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே, தன்னுடைய வீட்டில் இருக்கிறவர்களுக்கு ஆபிரகாம் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஆயுதத்தை கொடுக்கிறாராம். எதற்கு அப்படின்னு சொன்னா, யுத்தம் பண்ணுவதற்காக, தன் சகோதரனை காப்பாற்றுவதற்காக, தன் சகோதரனை பிடித்து கொண்டு போன தேசத்தை அழிப்பதற்காக. ஆமென். அல்லேலூயா. சோ இந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே நான் சொல்கிற காரியம் என்னவென்றால், உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஆயுதத்தை தரிப்பியுங்கள். ஏனென்றால் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய சகோதரிகளும், உங்களுக்கு தெரிந்தவர்களும் தெரியாதவர்களையும் பிசாசு பிடித்து கொண்டு போயிருக்கிறான். ஆமென். அவர்களை ரட்சிக்கும்படியாக, அவர்களை மீட்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம் மறுபடியாக. ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு நேராக. உன்னத பாட்டு எழுதின புஸ்தகம் சாங் ஆஃப் சாலமோன்ஸ் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு நேராக நம்மை திருப்பிக் கொள்ளலாம். இவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்திற்கு பழகினவர்களாய் இருக்கிறார்கள். ராக்கால பயத்தின் நிமித்தம் அவனுடைய பட்டயம். ஆமென். ஸ்தோத்திரம். இவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யுத்தத்திற்கு பழகினவர்களா இருக்கிறாங்களா? ராக்கால பயத்தின் நிமித்தம் அவர்களிடத்திலேயே பட்டயம் இருக்கிறதாம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க எப்பவுமே ஆயத்தமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏன் சொன்னா, திடீர் என்று ஒரு யுத்தம் வருகிறது, திடீர் என்று ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னா பதட்டப்படாம அதையும் மேற்கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தா பயப்பட மாட்டாங்க. ஆமென். திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்தா பயப்பட மாட்டாங்க. ஆமென். நல்லா கவனிங்க. யோபு ஸ்தோத்திரம். திடீர்னு தான் பிரச்சனை வருது, அவன் பயப்படவே இல்லை, கலங்கவே இல்லை, சோர்ந்து போகவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் திரும்பவும் தருவார். ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க, ஜெபிக்கிறவங்க பதட்டம் அடைய மாட்டாங்க. ஆமென். நிறைய பேருக்கு ஸ்தோத்திரம் பதட்டம். திடீர்னு ஏதாவது ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா ஒரு பதட்டம். ஜெபிக்கிறவங்க பதட்டப்பட மாட்டாங்க. ஏன்னு சொன்னா, அவங்க கிட்ட எப்பவுமே என்ன இருக்குமா?
என்ன இருக்குமா? வசனம் சொல்லு, என்ன சொல்ல? அவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது. ஆமென். அதனால ஸ்தோத்திரம், இந்த நாளில் ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுடைய பட்டயங்கள் எல்லாம் உங்களுடைய அறையில் இருக்கிறது. நீங்கள் தேசத்திற்காய் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திரம் மணி நேரமும் மணி துளிகளும் தேவன் அதை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம், உங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே ஸ்தோத்திரம், என் சகோதரன் பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். அவன் தான் பிரிந்து போயிட்டானே, அவன் தான் தூரமா போயிட்டானே, அவனுக்கு என்ன ஆனா எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் நினைக்கல. ஆபிரகாம் என்ன நினைச்சாருங்க? என்ன நினைச்சாரு? என் சகோதரனை பிடித்து கொண்டு போனவர்களை நான் காப்பாற்ற வேண்டும். ஆமென். நானும் காப்பாற்ற வேண்டும். என் குடும்பமாய் சேர்ந்து போய் நான் காப்பாற்ற வேண்டும். நான் காப்பாற்ற வேண்டும். என் சபையை காப்பாற்ற வேண்டும். என் சபையாய் சேர்ந்து போய் நான் காப்பாற்ற வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். 318 பேருக்கும் ஆயுதத்தை தரிப்பித்தானாம், வில்லை கொடுத்தானாம், அம்பை கொடுத்தானாம். ஸ்தோத்திர, சர்வாயுதத்தை தரிப்பித்தானாம். வா யுத்தத்துக்கு போகலாம். ஆமென். ஸ்தோத்திரம். கடைசியா பாஸ்டர் முடிக்கும் போது சொன்னார், நம்மெல்லாம் யுத்த களத்தில் இருக்கிறோம். ஆமென். ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அதை தான் செஞ்சார். யுத்தத்துக்கு போகலாம், வா. நம்ம சகோதரனை பிடிச்சுன்னு போயிட்டாங்க. நம்ம சகோதரனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, வா யுத்தத்துக்கு போகலாம். ஸ்தோத்திரம். நம்ம அவங்க மேலே போய் விழலாம். ஆமென். நம்முடைய ஜெபம் விழட்டும், அப்பொழுது அவர்களை மீட்டெடுக்க முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதே ஸ்தோத்திரம் உன்னத பாட்டு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் யாராவது வாசுங்களா? 2ஆம் அதிகாரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறுநரிகளும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த சபையையும் இந்த தேசங்களையும் கெடுக்கிறது எதுன்னு சொன்னா இந்த குலநரிகள் தான். ஆமென். இவைகளை பிடிப்பதற்கு நமக்கு ஜெபம் தேவை. ஆமென். ஸ்தோத்திரம். சபையாய் சேர்ந்து அதை பிடிக்கும் போதுதான் கர்த்தர் தேசத்திலே செழிப்பை தருவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே, இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் நிறைய நேரம் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் நிறைய நேரம் தேவ சமூகத்தில் காத்துருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரே ஒரு ஜெபித்த ஒரே ஒரு மகளை குறித்து உங்கள் மத்தியிலே சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். ஸ்தோத்திரம். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு மகள் தான். ஸ்தோத்திரம். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அங்கே எழுதப்பட்டிருக்க சகோதரியை குறித்து தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலேயே ஸ்தோத்திரம் இந்த செய்தியை முடிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். அதற்கு முன்பாக இந்த வாய்ப்பை தந்த பாஸ்டர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பத்திற்கும் சபைக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்படிப்பட்ட ஜெபங்களை நடத்தி கொண்டிருக்கிற தேசத்திற்காக, அதுவும் விசேஷமாக இப்படிப்பட்டதான பாவங்களிலே, கொடிய பாவங்களிலே நிரம்பியிருக்கிற இந்த தேசத்திற்காக திறப்பில் நிற்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனை ஆவிக்குரிய போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் தெரியுமா? ஸ்தோத்திரம். அதையெல்லாம் தாண்டி கர்த்தர் நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஊழியருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். இன்னும் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உடல் சுகத்தை தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். பலத்தை தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். கொஞ்சம் கைத்தட்டி கூட ஆமென் சொல்லலாம். ஆமென். உங்க பாஸ்டர் பத்தி தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கலாம். இந்த இடத்துல இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, அண்ணாள் ஜெபிக்கிறாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அண்ணாளுடைய ஜெபம் எல்லாருக்குமே தெரியும். குழந்தை வேணும் எனக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். குழந்தை வேணும் எனக்கு ஒரு குழந்தை வேணும். ஆமென். ராகேல் யாக்கோபினிடத்தில் போய் கேட்குறான், எனக்கு ஒரு குழந்தை கொடு அப்படின்னு கேட்டோம். நான் என்ன தெய்வமா உனக்கு குழந்தை? கர்த்தர் உனக்கு அடைத்து வைத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அதாவது என்னை கனி உள்ளவனா மாற்று, என்னை கனி உள்ளவளா மாற்று. நான் மலட்டு தன்மையாக இருக்கக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். நான் கனி கொடுக்க முடியாத ஒரு ஜீவியத்தில் இருக்கக்கூடாது. நான் கனியுள்ள ஒரு ஜீவியத்தை கொடுக்கணும். ஆமென். அதற்கு என்னை ஸ்தோத்திர கர்த்தாவே என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாள் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கலாம். எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், அண்ணாள் ஜெபித்ததிலேயே நம்மளாம் நிறைய நேரம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், நிறைய முறை ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அண்ணால பார்த்தீங்கன்னா ஒரே முறை தான் ஜெபித்தான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு அவன் ஜெபிக்கவே இல்லை.
எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். அவளுடைய ஜெபம் ஒரே ஜெபம் தான். ஒரு முறை போனாள் ஆலயத்திற்கு, அந்த ஒரு முறை ஜெபித்தாள், அந்த ஒரு முறையே ஜெயித்தாள். ஆமென். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் இன்னும் நிறைய காரியங்களுக்காக போராடி கொண்டே இருக்கிறோம். எப்போ இந்த காரியம் நடக்கும், எப்போ இந்த காரியம் எனக்கு வாய்க்கும், எப்போ இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், எப்போ இந்த மனிதன் மாறுவான், எப்போ என் குடும்பம் ரட்சிக்கப்படும், இப்படி எல்லாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். சில நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள் சோர்ந்து போனாலும் சில ஊழியர்களை கொண்டு கர்த்தர் நம்மை தேட்டி தொடர்ந்து ஜெபம் பண்ண விட்டுறாத, தொடர்ந்து ஜெபம் பண்ண விட்டுறாத என்று சொல்லி கர்த்தர் பேசுகிற நாட்கள் எல்லாம் உண்டு. ஆமென். ஜெபித்து ஜெபித்து டயர்ட் ஆயிட்டு ஸ்தோத்திரம் விட்டுலான்னு தோன்ற நாட்களும் உண்டு. ஆமென். ஆனால் இந்த மகள் மாத்திரம் ஒரே முறை தான் ஜெபித்தாள். ஆலயத்துக்கு போய் ஒரே முறை ஜெபித்து தன்னுடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். அப்போ அவ என்னமோ பண்ணியிருக்கிறான் அந்த ஒரு ஜெபத்துல. அல்லேலூயா. அந்த ஜெபத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று ஆசையிருக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். அவளுடைய ஜெபத்துல என்ன இருந்தது, அவ ஒரு முறை ஜெபித்தவரே கர்த்தர் எப்படி கேட்டார் என்ற ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து இந்த செய்தியை நான் முடிக்கலாம் என்று ஆசிக்கிறேன். ஸ்தோத்திரம். எடுத்து வாசிக்கலாம் 10வது வசனத்தை. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, முதல் காரியம் அவ என்ன செய்யறான்னு சொன்னா, அவ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாள். ஆமென். ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், அந்நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாகால்களை பின்பற்றி தனக்கு விருப்பமான தேவர்களை பின்பற்றி போய்விட்டார்கள். ஆனா இவ மாத்திரம் என்ன பண்றான்னு சொன்னா, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாளாம். அதனால்தான் அந்த இடத்துல அதை தனிமைப்படுத்தி காண்பிக்கிறாங்க. இவ ஜெபித்தது யார்கிட்ட அப்படின்னு சொன்னா, கர்த்தர் கிட்ட. ஏதோ ஒரு பாகால் தீர்க்கதரிசிகள் கிட்டயோ, இல்லனா பாகால் தெய்வங்கள் இடத்திலேயோ, இல்லை என்றால் மரங்கள் இடத்திலேயோ, இல்லை என்றால் மலைகள் இடத்திலேயோ, கல்லுகள் இடத்திலேயோ ஜெபிக்கல. இவ கர்த்தர் இடத்தில் ஜெபித்தாள். ஆமென். நம்முடைய ஜெபமும் கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். தெய்வத்தை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய ஜெபம் தெய்வத்தை நோக்கி பார்க்காவிட்டால் அற்புதங்கள் வராது. ஆமென். அல்லேலூயா. சில நேரத்தில் ஸ்தோத்திரம், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆண்டவரே டாக்டருடைய கரங்களிலே உமது கரம் பூந்து வேலை செய்யட்டும். ஸ்தோத்திரம். இந்தியாவில் ஒரு நேரத்தில் ஸ்தோத்திரம், என்னுடைய சபை விசுவாசி அவங்க வந்தாங்க. என்னை அண்ணான் தான் கூப்பிடுவாங்க. எனக்கு நிறைய தங்கச்சிங்க நிறைய தம்பிங்க இருக்காங்க. அதில் சில தங்கச்சிங்க வயசெல்லாம் 85 86 அப்படிலாம் இருக்கிறாங்க. எல்லாரும் அண்ணா தான். அப்போ ஒரு அம்மா ஐயா ஜெபம் பண்ணிக்கோங்க அண்ணா அப்படின்னா. என்னம்மா அப்படின்னா, லோன் வாங்க போகிறேன், லோன் கிடைக்கணும், ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆமீன். இந்த அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? ஆமீன். சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் பேருக்கு தான் கர்த்தர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த முழு அற்புதத்தையும் நாம் வேறு இடத்துல தான் எதிர்பார்க்கிறோமே. அந்த அற்புதத்தின் வழியே மாறிவிடுகிறது. ஆமென். அல்லேலூயா. தெளிவாக சொல்றாங்க, கர்த்தரை நோக்கி. ஆமென். ஸ்தோத்திரம். நேரம் இல்லை, தொடர்ந்து போலாம் அப்படியே. ஸ்தோத்திரம். 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் இணைத்தரளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். 2வது ஜெபம் என்னன்னா, பொருத்தனை உள்ள ஜெபம். நீங்க எனக்கு கொடுங்க, அதையே உங்களுக்கு கொடுத்துட்றேன். இது ரொம்ப பெரிய விஷயம். ஆமென். அல்லேலூயா. ஹலோ, இருக்கீங்களா? நீங்க அதை, நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன், நீங்க அதை கொடுங்க, அதை திரும்ப நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்ற ஒரு ஜெபம் ரொம்ப சாதாரணமான ஜெபம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயத்தை நான் வாங்குறேன், வாங்கிட்டு அதை நான் அனுபவிக்கவே இல்லை, அதை நான் சந்தோஷப்படவே இல்லை, அப்படியே எடுத்து திருப்பி நான் கர்த்தருக்கு கொடுத்துட்றேன். ஆமென். ஒரு நான் வீடு வாங்குறேன், அந்த வீட்டை அப்படியே கர்த்தருக்கு கொடுத்துட்றேன். இப்போ புரியுதுங்களா? அந்த வலிமை, அந்த ஜெபத்தினுடைய அந்த வலிமை, அந்த தாக்கம் புரியுதா? சாதாரணமாக பொருத்தனை ஜெபம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆமென். ஐயா, நீங்க நான் ஏக்கத்தோடு வந்திருக்கிறதே எதுக்குன்னா, ஒரு குழந்தைக்காக. ஏன்னு சொன்னா, என் சகோதரி என்னை கேவலப்படுத்துறா, எனக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்னை கேவலப்படுத்துறாங்க. அப்போனா நான் அந்த குழந்தையோடு இருந்தால் தானே எனக்கு மரியாதை.
அந்த குழந்தையோடு இருந்தால் தானே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுவாங்க. அந்த குழந்தையோடு இருந்தால் தானே நான் உயர்த்தப்பட்டவன் சொல்லுவாங்க. அந்த உயர்வெல்லாம் எனக்கு வேணாம், அதை நான் உங்களுக்கே திருப்பி கொடுத்துட்றேன். ஆமென், அல்லேலூயா. எனக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சகோதரிக்கு திருமணம் நடந்தது. அப்போ வந்து நான் ஒரு ஷர்ட் வாங்கினேன். எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு. 2007 நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எங்கள் அப்பாவும் முழு நேர ஊழியம்தான். அப்போ அந்த டைமில் அந்த ஷர்ட்டினுடைய விலை 1000 ரூபாய், 1200 நான் வாங்கினதில் எக்ஸ்பென்சிவ் ஷர்ட் அதுதான். நான் வாங்கி கொண்டிருக்கிறேன். அந்த கடையில் வாங்கி கொண்டு இருக்கும்போதே கர்த்தர் பேசுகிறார் என்கிட்ட, மனசில் பேசுகிறாரு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதை நீ போடாத, கொண்டு போயிட்டு என்ன பண்ணிவிட்டு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு கொடுத்துடு அப்படின்றார். அதாவது நான் பில் பண்ணலை, நான் அதை பில் பண்ணல, வீட்டுக்கு கொண்டு வரல, எதுவும். அதை எடுத்து பார்க்கும்போதே கர்த்தர் பேசுகிறாருங்க, என் இருதயத்தில் பேசுகிறார். அப்போது வந்து நான் சொன்னேன், ஏதோ நமக்கு அவர் இல்லாத இருக்கிறனால நம்ம கொடுக்கணும்னு தோணுது போல இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் தொடர்ந்து ஆண்டவர் என்னை நொறுக்கி கொண்டே இருந்தார் அந்த விஷயத்தில். அதனால் அந்த ரெட்டை மனமாக இருந்ததுன்னா அந்த சட்டையை நான் போடலை. விஷயம் கவனிங்க, அதுதான் நான் வாழ்க்கையில் எக்ஸ்பென்சிவாக வாங்கியிருக்க ஒரு ஷர்ட், முதல் ஷர்ட். அதுக்கு முன்னாடி வரைக்கும்லாம் எக்ஸ்பென்சிவ்லாம் நான் வாங்கினதில்லை. எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, அவருக்கு வாங்குற பிட்டு துணியிலே அவர் தைச்சிட்டு எனக்கும் ஒன்று தைச்சி கொடுத்துருவார். ஒரு நாள் முதல்ல அப்படி வாங்கினீங்கன்னா பைபிள் காலேஜ்லேருந்து வந்திருக்கோம், பைபிள் காலேஜ்லேருந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போது நான் போயிட்டேன், அப்பயும் போடலை, அந்த சட்டையை கொண்டு போயிட்டேன். 2 மாதங்கள் சும்மா கிடக்குது. நான் போடவே இல்லை அந்த சட்டை. ஒரு அதிகாலை நேரத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இப்படி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன், நீ கேட்டியா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப அது வந்து ஒரு கஷ்டமாக இருந்தவுடனே அந்த சட்டையை கொண்டு போய் அவருக்கே தெரியாமல் அவருடைய இதில் வந்து அவருடைய ப்ளக்கரில் கொண்டு போய் வச்சுட்டு அமைதியாக வந்துட்டேன். அப்புறம் அதை வச்சது இல்லாமல் ஒரு கொஞ்சம் காசை கொண்டு வந்து போய் வச்சுட்டேன். எனக்கு தெரியாது, அவ்வளோதான் வச்சுட்டு வந்துட்டேன். அவர் காலையில் டிவோஷன்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்துட்டு அந்த நாளே வந்து கிளாஸுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டுலாம் வந்து ரெடி ஆகும்போது அவருடைய ட்ராயர் திறக்கும்போது இப்படி ஒரு சட்டை, கொஞ்சம் காசு இருந்தது. அதை வந்து அவர் போட்டுக்கிட்டு, நான் அவர் ரூமில் இருந்தப்போ அவர் ரூமில் பேசியிருந்தார். அப்போ சொல்லும்போது சொன்னார், எனக்கு இன்றைக்கி பர்த்டே, எனக்கு யார் இந்த மாதிரி ஒரு புது சட்டை வச்சாங்கன்னு தெரியல, ஆண்டவர் தான் எனக்கு, நான் வந்து 1.5 வாரமாக ஜெபிச்சிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுங்க ஆண்டவரே, இந்த பர்த்டே வருது, எனக்கு தாய் தகப்பன் கூட வாங்கி தரல, எனக்கு வந்து யாருமே காசு அனுப்பலை, எனக்கு நீங்கள் ஏதாவது அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஜெபித்து கொண்டு இருந்தாராம். ஸோ நான் அதை வைத்து விட்டவனு, கர்த்தர் கவனிங்க, ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு சட்டை, ஆனால் எவ்வளோ போராட வேண்டி இருந்தது பார்த்தீங்களா? அப்போது அவளுடைய பொருத்தனை என்பது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் கொடுக்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இது வல்லவா பொருத்தனை. இந்த ஜெபத்தும் கண்டிப்பாக அற்புதம் நடக்குமா நடக்காதா? அல்லேலூயா. ஏன் எனக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குதுன்னா, நீங்கள் கொடுக்கறதுல கொடுக்க மாட்டேன், நீங்கள் கொடுக்கறதுல கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்ற பொருத்தனைகள் தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் கொடுக்கிறதில் நான் கொஞ்சம் கொடுப்பேன், நீங்கள் கொடுக்கிறதில் இதை கொடுப்பேன், இந்த பாகத்தை கொடுப்பேன், இந்த விஷயத்தை கொடுப்பேன், அவ்வளவுதான். நான் கேட்கிறதையே மொத்தமாக நான் என்ன பண்ணுற மாட்டேன். அப்போ அந்த ஜெபத்தின் வல்லமை புரிகிறதா? அந்த ஜெபத்தின் தாக்கம் புரிகிறதா? ஆமென். அடுத்த வசனத்துக்கு போகலாம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது, ஆமென். அடுத்த வசனம் என்ன சொல்ல? முதல் காரியம் நான் சொன்ன, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். 2வது பொருத்தனையோடு. 3வது என்ன பண்றாங்க? ஒரு லாங் ப்ரேயர் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆமென். நம்ம ஜெபம் லாங் ப்ரேயர். ஒரு தம்பி வந்து கேட்டேன், ஜெபிச்சியா தம்பி அப்படின்னா, நான் டெய்லி 3 முறை ஜெபிப்பேன். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னடா 3 முறை ஜெபிக்கிறையே, சில நேரத்தில் நம்மளாலேயே முடியல அப்படின்னா, காலைல சாப்பிடும்போது ஜெபிப்பேன், மத்தியானம் சாப்பிடும்போது ஜெபிப்பேன், நைட்டு கம்பல்சரி ஜெபிட்டு தானே படுப்பேன் சாப்பிட்டுட்டு. ஆமென். இது கிடையாது. என்ன பண்ணுவாராம்? அண்ணால் என்ன பண்ணியிருக்கா? வெகு நேர விண்ணப்பம். ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் 7 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, 3 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் இதற்கெல்லாம் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இதற்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருவார். அடுத்த வசனம் போகலாம். ஸ்தோத்திரம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். ஆமென். அதாவது ஸ்தோத்திரம். 4வது விஷயம் அன்னாள் செய்கிறது என்னன்னா, இருதயத்திலேருந்து பேசுகிறாளாம். ஏதோ உதட்டளவில் பேசலை. அவளுடைய ஜெபம் ஏதோ உதட்டளவில் இல்லை, இருதயத்தில் இருந்தது. ஆமென்.
நம்ம ஜெபமும் இருதயத்திலிருந்து தான் ஒரே ஜெபத்திலே அற்புதம் வரும். ஆமென். ஏன் ஒரே ஜெபத்தில் இவ அற்புதம் பெறானா எத்தனை பரிமாணங்கள் அவளுடைய ஜெபத்தில் காண்பித்திருக்கலாம் என்பதை கவனிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய், நீ உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றால். 15வது வசனம் படிங்க. அதற்கு அவள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல ஆண்டவனே, நான் மன கிரேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். மொத்தத்தையும் தேவ சமூகத்தில் வைக்கிற ஒரு மகளா இருந்தான். ஆமென். நம்மெல்லாம் சில நேரத்தில் இதை நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவர், இதை மாத்திரம் நீங்க பார்த்துக்கோங்க, இதை மாத்திரம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இதெல்லாம் நான் முடிச்சிடுவேன். ஆமென். இப்படியெல்லாம் பைபாஸ் பண்ணி போற ஒரு ஜெபம்லாம் கிடையாது. எல்லாவற்றையும் அவர் இடத்துல ஊற்றுகிற ஒரு ஜெபம். ஆமென். எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கணும், எல்லாமே நீங்க தான் செய்யணும், எல்லாமே நீங்க தான் தரணும், எல்லாமே நீங்க தான் கட்டணும், எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே செழிப்பாக்கணும், எல்லாமே ஊற்றி விட்டால். ஆமென். அதாவது அவ தேவனுடைய சந்நிதியை விட்டு போகிறப்ப அவளுடைய இருதயத்தில் ஒண்ணுமே இல்லை. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆமென். ஏன் எனக்கு அற்புதங்களே நடக்கல, ஏன் எனக்கு ஒரு மாற்றமே வரலன்னு சொன்னா, ஒவ்வொரு முறையும் ஜெபத்தை முடிச்சுட்டு போகும்போது எதையோ ஒரு குறையை வைத்து கொண்டு தானே போகிறோம். யார் மீதோ இருக்கிற ஒரு குறையை வைத்து கொண்டு தானே போகிறோம், யார் மீதோ இருக்கிற ஒரு கசப்பை வைத்து கொண்டு தானே போகிறோம், இல்லை என்றால் ஏதோ ஒரு அவிசுவாசத்தை வைத்து கொண்டு தானே போகிறோம். ஆனால் அன்னாள் போகும்போது தன்னுடைய இருதயத்தில் ஒண்ணுமே வைக்காமல் போனால் எல்லாவற்றையும் ஊற்றிவிட்டாள். ஆமென். அல்லேலூயா. ஏன் எனக்கு ஜெபத்தில் அற்புதம் நடக்கல அப்படின்னு சொன்னா, இந்த ஒரே ஜெபத்தில் அற்புதம் நடக்கணும்னா நான் வெளியே போகும்போது எதுவுமே இருக்கக்கூடாது, என் இருதயத்தில் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். நான் ஜெபிச்சிட்டேன், கர்த்தர் தருவார். நான் ஜெபிச்சிட்டேன், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இருதயத்தோடு நான் வெளியே போனா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதை தொடர்ந்து ஸ்தோத்திரம். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். கடைசியா அவ சொல்றா, என்னை அந்நிய மகளா பார்க்காதீங்க, உங்க மகளா பாருங்க. ஆமென். அவ ஜெபிக்கிறா, உரிமையா ஜெபிக்கிறா. என் தகப்பன் கிட்ட நான் ஜெபிக்கிறேன், பேலியாளின் மகளை போல நான் ஜெபிக்கல, ஒளிந்திருந்து ஜெபிக்கல, என் தகப்பன் இடத்துல வெளிப்படையாய் ஜெபிக்கிறேன். ஆமென். இந்த நேரம் மட்டும் என் தகப்பனிடத்துல நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் அற்புதத்தை கொண்டு வரும். இப்படிப்பட்ட பரிமாணம் உள்ள ஜெபம் தான் பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். நான் யுத்த ஜெபம் செய்கிறேன், அதில் இப்படிப்பட்ட பரிமாணங்களை கொண்டு வர வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். நான் பெரிய ஜெபங்களை செய்கிறேன், இப்படிப்பட்ட பரிமாணங்களை கொண்டு வர வேண்டும். நான் என் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்களை நான் கொண்டு வந்தேன் என்றால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன் சொன்னா, கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டதாய் தான் இருக்கிறது. எப்பவுமே அவருடைய கரம் என்ன பண்ணல, குறுகி போகவே இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்பனா எனக்கு மாத்திரம் அந்த கரம் ஏன் இப்படி குறுகி இருக்குன்னு சொன்னா, இப்படிப்பட்ட பரிமாணங்கள் என் ஜெபத்தில் காணப்படாதபடி இருக்கிறது. ஆமென். அவளுக்கு ஒரே ஜெபத்திலே ஒரு பெரிய அற்புதம் சொன்னா, நான் இத்தனை நாட்களா ஜெபித்துக் கொண்டிருக்க ஒரு அற்புதமும் இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒன்று குறைகிறது. ஆமென். நான் சொல்லப்பட்டதான இந்த பாயிண்ட்ஸ்ல ஏதோ ஒன்று லேக்கா இருக்கும். ஆண்டவர், இந்த நாள்ல நான் அதை மாற்றிக் கொள்கிறேன். இனி நான் ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட பரிமாணத்தோடு என் ஜெபம் மாறட்டும். நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய விடுதலைகளை தருவீராக, அற்புதங்களை செய்வீராக, குடும்பத்தை கட்டுவீராக, சபையை கட்டுவீராக, தேசத்தில் எழுப்புதலை தருவீராக ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதனால இப்படிப்பட்டதான பரிமாணம் உள்ள ஜெபத்தை நாம் செய்யலாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. கொடுத்த நேரத்திற்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அருமையான ஜெப காரியத்தை பேசி எங்களை உற்சாகப்படுத்தின வார்த்தை எத்தனை பிரயோசனமாக இருக்கிறது. ஆபிரகாம் வீட்டிலே பிறந்த எத்தனை பேர்? 318 பேர். பிரைஸ் லார்ட். அவங்களையும் யுத்தத்துக்கு படிப்பித்தார். ஆக சபைக்குள்ளே பிறந்த ஒவ்வொருவரும், மறுபடியும் கிறிஸ்துக்குள்ளே பிறந்த ஒவ்வொருவரும் நீங்கள் யுத்தத்துக்கு படிப்பிக்க வேண்டும். ஆமென். தாவீது சொல்லுகிறார், என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் படிப்பிக்கிற தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு மகிமை. ஆகவே நாம் இப்படியாக நாங்கள் ஜெபங்களை நாங்கள் செய்து காரியங்கள் செய்யணும். அடுத்தது அன்னாளுடைய காரியம். சரி, இப்போ இறுதியான ஜெபத்தை நாங்கள் செய்ய போகிறோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்து பின்பதாக லைவ் நிப்பாட்டி நாங்கள் உங்களோடு கூட சில பாடங்களை பாஸ் செய்து முடிப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுவோமாக. பல ஆண்டுகள் முன்பதாக பரிசிலே பாஸ்கரன் அவருடைய ஊழியங்களை செய்யும்போது ஒரு சகோதரிக்கு ஜெபிக்கும் போது வார்த்தையை சொன்னேன், நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், உனக்கு ஒரு கத்த தேவ மனிதனை ஊழியக்காரரை தருவாரண்டு. சொல்லுமாக. அதே போல தான் அருமை பாஸ்டரை அவருக்கு கணவனை கத்தர் கொடுத்திருக்கிறார். கத்திர சோத்திரம் அவர்களை வரவில்லை. இன்றைக்கி பாரிஸில் இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமே இன்றை முடித்து நாளை கிழக்கு சபை போதக போகிறார்கள். அங்கும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து சென்றுடுவார்கள். அதுக்காக அவரை தேவனை சோதரிக்கிற ஒரு மிஷனரி தரிசனம் உள்ள ஒரு இளம் தேவ மனிதன். ஆமென். ஆண்டவருக்காய் சோதனை. அல்லேலூயா சொல்லுமாக. அல்லேலூயா. இறுதியாக இந்த தேசத்து மேலே ஒரு அசைவாடுதல் உண்டாகணுமானால் பரிசுத்த ஆவியானுடைய எழுப்புதல் வர வேண்டும். ஆமென் சொல்லுமாக. நாங்கள் அந்நிய பாசில சம்மணி ஒரு நிமிடம் எல்லாரும் எழுமி நின்று எல்லாரும் எழுமி நின்று ரிபா ஷேகாபா லாதீராபா ஆலல்லூயா ஓ ராமா ஷேகாராபா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலே இந்த சபைகள் எழுப்புதல் அடைய வேண்டுமானால் ஆலல்லூயா சுவிசேஷ ஊழியங்கள் பெருக வேண்டும். எங்கும் சுவிசேஷ ஊழியங்கள் பெருக வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட சபைகள் ஆலல்லூயா. ஆதி அப்போஸ்தலர் சபையிலே ஆவியானவர் வந்த போது அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டு ஆன்யா பாசை பேசுகிற மாத்திரமல்ல எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. அற்புதங்கள் நடந்தது. ஒரு எழுப்புதல் வரும்போது ஜனங்கள் பாவிகள் கர்த்தர் பக்கம் திரும்பப்படுவார்கள். பாவிகள் கர்த்தர் பக்கம் திரும்பப்படுவார்கள். எல்லாரும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஒரு பரிசுத்த ஆவியினுடைய எழுப்புதல். ஓ பரிசுத்த ஆவியினுடைய எழுப்புதல் இந்த இறுதி நாட்களில் இந்த தேசத்து மேலே வர வேண்டும். ஓ இங்கே இந்த தேசத்தில் இருக்கிற சபைகள் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். ஆமென். சபைகளுக்குள்ளாக அல்லேலூயா பாரம்பரிய சபைகள் உயிர் அடைய வேண்டும். ஒரு காபா லாதி ராபா ஷேகா லாபா தூராபா ஓ காபா ரா ஷேகா லாபா தூராபா. இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோதிரம் சோதிரம் இயேசுவே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பரலோக தேவனே, பரலோக தேவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராபா ஷேகா லாபா தூராபா ஓ ரகா லாபா தி ரகா லாபா தி நமகா ராபா ஆலாகேரி மேகாபா ஹலாபா. கூப்பிடுங்க. ஆவியானவர் ஊற்றப்படட்டும் சபைகளில். இந்த தேசத்தின் ஜனங்கள் மனம் திரும்ப ஒரு பரிசுத்த ஆவியான எழுப்புதல் சபை மேல வந்தா நல்லா இருக்கும். சபைகள் எழும்பினால் தேசம் கர்த்தர் பக்கம் திரும்பும். ஆமென் ஆமென். ஜெபிங்க 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 ஜெபிங்க. என் மேலே ஆவியானுடைய பிரச அக்கினி வேணுமே. ஆவியானுடைய அக்கினி வேணுமே. ஆவியானுடைய அக்கினி வேணுமே. ஆவியானுடைய அக்கினி எங்களுக்கு வேணுமே. ரபா ஷகா லாபா தீனாமா ஓ ரகா லாபா தீனாமா ஷகா லாபா ஓ ரமதரபா கரபா தூரபா. ஒரு எழுப்புதல் வருவதாக. ஆண்டவரே ஜனங்கள் உமக்குண்டாய் எழும்புவார்களாக. விசுவாசிகள் உயிர் அடைவார்களாக. விசுவாசிகள் உயிர் அடைவதாக. எபத்திலே உயிர் அடைவார்களாக. ஒரு மனம் சபைகளுக்குள் உண்டாகட்டும். விசுவாசிகளுக்குள் ஒரு மனம் உண்டாகட்டும். இந்த தேசம் கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டும். இந்த தேசம் கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே ஆமென் ஆமென். ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எழுப்புதல் பிராந்தேசத்திலே என் கண்கள் அப்பா. எழுப்புதல் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். ஆமென் சொல்லுமாக. இந்த எழுப்புதல் வருமானால் எங்கும் ஜெபிக்கிறவர்கள் வர வேண்டும். ஆமென். தெரு எங்கும் ஜெபிக்கிறவர்கள். இந்த எழுப்புதல் வரவேண்டுமானால் தெரு எங்கும் இயேசுவை குறித்து பேசுகள் வர வேண்டும். ஆமென் சொல்லுமாக. அல்லேலூயா. அன்றைய அப்போஸ்தலன் இன்றைக்கு அநேகர் ரெவிடன் அப்போஸ்தலன் இருக்கிறார்கள், தெருவுக்கு இறங்க மாட்டார்கள். ஆனால் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் தெரு எங்கும் வீடுகள் தோறும் இயேசுவே கர்த்தர் என்று பிரசங்கினார்கள். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கு மேலான பிரதான மேய்ப்பனே சமாரியாவுக்கு போய் அங்கே கிணத்தண்டையில் காத்திருந்தார் ஒரு பெண்ணுக்கு சுவிசேஷம் சொல்லி. சொல்லுமாக. அல்லேலூயா. அன்றைக்கு எல்லாரும் ஒரு நிறைவுக்குள் வந்து விட சபைக்குள்ளே வந்தோன்னா வெளியே போக முடியலை. அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுக்கிறவர்கள் பரிசை தவிர வேறு இடமே தெரியாது.
அல்லேலூயா. அன்றைய சபைக்குள்ளே இருக்கும், வெளியே போய் ஜெபிக்க வேண்டும், நடந்து ஜெபிக்க வேண்டும், நடந்து சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அப்போ எழுப்புதல் வரும். ஆமே சொல்லமாக. நம்முடைய முழங்கால்கள் முடங்க வேண்டும். ஆமே சொல்லமாக. நம்முடைய முழங்கால்கள் முடங்க வேண்டும். நம்முடைய கண்கள் குளமாக வேண்டும். கண்ணீர் விடிக்க வேண்டும். ஆமே சொல்லமாக. எவ்வளவு முழங்கால் படி ஜெபிக்கிறோமோ, எவ்வளவு நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோமோ, அவ்வளவு பரிசுத்தாவின் எழுப்புதலை காண முடியும். ஒரு கிரயம் கொடுக்காமல் ஒன்றையும் காண முடியாது. ஆமே சொல்லமாக. ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த பகுதிகள் துளுசில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். சொல்லும் கரங்களை உயர்த்தி இங்கே இருக்கிற வெளியில் இருக்க தமிழ் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பாவத்தை உணர்ந்து, பாவத்தை உணர்ந்து, ஆமே, மனம் திரும்பி சபையை தேடி வர வேண்டும். ஜெபிங்க, சபையை தேடி வர வேண்டும். போது இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பிரான்சில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். தமிழ் மக்கள், எல்லா அரபிய மக்கள், பிரெஞ்சு மக்கள் மனம் திரும்பி சபைகளுக்குள் ஓடி வர வேண்டும். பேழைக்குள் ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும். ஒரு அக்கினியை போடுங்க இந்த தேசத்திலே. பரிசுத்தாவின் அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி ஒரு ஊற்று திறக்கப்படுவதாக, ஊற்று திறக்கப்படுவதாக. எழுப்புதல் ஊற்று. வானம் திறக்கப்படட்டு, வானங்கள் திறக்கப்படட்டு. ஒரு அபிஷேக மழை இந்த கடைசி நாட்களிலே. வாலிபர்கள் மேல அந்த ஆவி ஊற்றப்படுவதாக. வாலிபர்கள் மேல, வாலிபர்கள் மேல. ஜெபிங்க, ஜெபிங்க. ஆமென், ஆமென். வாலிபர்கள் மேல, வாலிபர்கள் மேல, குடும்பங்கள் மேல அர்ப்பணிக்கிற அண்ணாக்கள், அண்ணாக்கள் ஜெபித்து சாமுவேலை காணணும். ஜெபித்து சாமுவேலை காணது போல எழுப்புதலை காணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. உரமதரகபர பகரபா, உரமகரபபதரபா. Thank you Lord. நன்றி ஆவியானவரே, ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே. வந்தவர்கள் கரத்தை